முருகன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் கூட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர். அதிலும் சிறப்பாக ஐயப்ப சீசன் தொடங்கினால் பழனியே திணறும் அளவிற்கு பக்தர்களின் வருகை அதிகரிக்கும். மலை மேல் ஏறி தரிசனத்தை முடிக்கும் பக்தர்கள் அடிவார பகுதியில் வந்து சுவாமி படங்கள், விளையாட்டுப் பொருட்கள், சிப்ஸ், கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை வாங்கிச் செல்வதால் வியாபாரிகளின் வாழ்க்கையிலும் வசந்தம் உண்டாகிறது. அந்த வகையில் குஜராத்தைச் சேர்ந்த காலு என்பவர் தனது குடும்பத்தினருடன் சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பழனியில் தங்கி கடவுளின் உருவ பொம்மைகளை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். சீசனுக்கு ஏற்ப முருகர், சிவன், புத்தர், அம்மன், விநாயகர் சுவாமிகளின் உருவ பொம்மைகளை தயாரித்து சிறிய அளவிலான பொம்மைகள் 300 ரூபாய் முதல் அதிகபட்சம் 3000 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்கிறார் காலு. குடும்பத்துடன் சாலையோரத்தில் குடிசை அமைத்து தொழில் செய்து வரும் காலு அவ்வப்போது தள்ளுவண்டியில் கிராமமாக பொம்மைகளை கொண்டு சென்று விற்பனை செய்கிறார். இது குறித்து பேசிய அவர், சீசன் இல்லாத காலங்களில் வாழ்க்கையை நகர்த்துவதில் சிக்கல் இருப்பதாகவும் அப்போது சில பக்தர்கள் தான் உணவுப் பொட்டலங்களை கொடுத்து உதவுவார்கள் என்றும் கூறினார். மேலும் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பவர்களுக்கு அரசு போதிய உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் உருக்கமாக கோரிக்கை விடுத்தார். நாங்க குஜராத்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க சீசனுக்கு தான் வரும். சீசன் எப்பவுமே இங்கதான் இருப்போங்க. கார்த்திக் கூட்டம்க்கு வியாபாரம் ஆகும், விநாயகர் சதுர்த்திக்கு வியாபாரம் ஆகும், இல்லைன்னா இப்படியேதான் இருக்குங்க. நாங்க இப்பதான் இங்கதான் இருப்போம். சின்ன வயசுல இங்கதான் வந்துட்டோங்க. இங்கே ஸ்கூலுக்கு போனவங்க பெயிண்ட்டுக்கு தனியா கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு திரும்பி அடிக்கணுங்க. ஒரு பொம்மை ஒரு நாளைக்கு 20-30 பொம்மை தர. இப்போ செய்யற ஒரு 30-40 பொம்மை இருக்கும். சின்ன பொம்மை 200 ரூபா 300 ரூபா வருங்க. பெரிய பொம்மை 400 ரூபா 500 ரூபா வருங்க. சாப்பாட்டுக்கு எது இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம், இல்லைன்னா கொடுத்துட்டு போவாங்கன்னா சாப்பிடுவோம். காசு இருந்தா எல்லாம் கடையில வாங்கி சாப்பிடுவோம்.